ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 25வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தை என்று ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த தமிழ்ல வசனமோ என்கிறதை விட இந்த ஆங்கிலத்துல கர்த்தருடைய வார்த்தை மாறாததா இருக்கிறது என்று நம்ம இப்ப அதை குறித்து தியானிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி மாறாததா இருக்கிறது என்றால், அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஆதியில அவர் மனுஷனை உண்டாக்கின நாள் முதற்கொண்டும் அதற்கு முன்பதாகவும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அவர் மாறாதவரானபடியினால அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். யாத்ராமக புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 14வது வசனத்துல கூட கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லுறார். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இது இந்த இடத்துல தமிழ்ல எழுதப்படும் போது வசனமோ என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இதை ஆங்கிலத்துல நம்ம வாசிப்போமானால் the word of the Lord remains forever. இந்த இடத்துல நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் உலகம் தோன்றுகிறதுக்கு முன்பதாகவும் நான் யாரா இருந்தனோ நான் முடிவு பரியந்தமும் நான் அவராகவே இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை சூழ்நிலை மாறலாம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்த காலங்கள்ல ஒருவேளை மனுஷன் மாறி இருக்கலாம். பாவத்து நிமித்தம் மனுஷன் பூமிக்கு சாபத்தை கொண்டு வந்திருக்கலாம். மனுஷன் மாறி இருக்கலாம். அதனால காலங்கள் வேறுபட்டு இருக்கலாம், சூழ்நிலைகள் வேறுபட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து மறுபடியுமாய் மனுஷனை தன்னோடு சேர்த்து கொள்ளும்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனாலும் மனுஷன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலும் தன்னுடைய சுய இச்சையினாலும் சுய புத்தியினாலேயும் அநேக முறை விழுந்து போகிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இதுல அநேக முறை மனுஷன் மாறிக்கொண்டே இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறிக்கொண்டு இருந்தாலும் அவங்க இருக்கிற நாட்கள் ஒருவேளை ஆசீர்வாதமான நாட்களா இருக்கலாம், பஞ்சத்தின் நாட்களா இருக்கலாம், வறட்சியின் நாட்களா இருக்கலாம். எப்பேற்பட்ட காலங்கள் ஆனாலும் கர்த்தர் மாறாதவராகவே அவர் இருக்கிறார். அவருடைய மாறாதவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் போது அவர் தன்னுடைய சுவாபத்தை குறித்து சொல்கிறார். நான் மிகவும் அன்பானவர், நான் மிகவும் உங்களை அதிகமாய் நேசிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், தயவு உள்ளவர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நான் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசே கிட்ட அவர் சொல்றாரு. மோசே கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும், இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை கானானுக்கு கொண்டு போற வழியில் அவர்கள் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா செய்ய போறாங்கன்னு என்பது ஆண்டவருக்கு முன்பதாகவே தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை கூப்பிட்டு நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நீங்க இதெல்லாம் செய்ய போறீங்கப்பா, உங்களுக்கு நான் முன்பதாக நான் ஆபிரகாமுக்கு இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனால் நீங்க என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நீங்க உங்க வழிகளில் எல்லாம் மாறுபட்டு போறீங்க. நீங்க உங்களுடைய வழிகளை எனக்கு முன்பதாக அருவருக்கத்தக்கதான செயல்களை செய்ய போறீங்க, கீழ்ப்படியாமையா நீங்க இருக்க போறீங்க. ஆனா உங்களுடைய தகுதி, உங்களுடைய நிலை, உங்களுடைய மாறுபாடை வைத்து நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நான் அல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று ஆண்டவர் மோசேக்கு முன்பதாகவே ஒரு பெரிய நாமத்தை மோசேக்கு அறிவிக்கிறார். இந்த நாமம், ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. ஆனா இந்த நாமம் பாருங்க, எல்லா நாமத்திலும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் தான் உயர்ந்த நாமமா. ஏன்னா யெகோவா ஷாலோம் அப்படின்னா சமாதானத்தை பத்தி, அவர் சமாதானத்தின் தேவன், அவர் உதவி செய்கிறவர், எபினேசர், எல்ரோய், அவர் காண்கிறவர் என்று அதுல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அவருடைய குணாதிசயத்தை பத்தி சொல்லுது.
ஆனா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்னும் போது இந்த பெயருக்குள்ள எபிரேய மொழியில எக்கே ஆஷர் எக்கே அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது இதுக்குள்ள பல காரியங்கள் அடங்கி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலான மகிமை இந்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. இது தலைமுறைகளையும் தாண்டி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆபிரகாம் உண்மையா இருந்து, ஒருவேளை ஈசாக்கு உண்மையா இருந்து, யாக்கோபு உண்மையா இருந்து, ஒருவேளை யாக்கோபோட பிள்ளைகள், யாக்கோபோட சந்ததியின் சந்ததி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தா, நான் வந்து அவங்கள அழிச்சு நிர்மூலமாக்கி என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு கிடையாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாரு ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா எழும்பினாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவுல கொண்டு அவர் இருக்கிறவராகவே இருந்து அவர் சொன்ன காரியம் நிறைவேறும்படிக்கு அவர் குணத்தை மாற்றாதவராய், அவர் காரியத்தை, அவர் சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்க. அவர் சுவாபம் மாறாது, அவருடைய குணம் மாறாது, அவர் உண்டு பண்ணின வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. ஒருவேளை மனுஷனுடைய கீழ்ப்படியாமை ஒரு காலத்திற்கு இன்னொரு காலத்திற்கும், ஒரு சந்ததிக்கும் இன்னொரு சந்ததிக்கும் மாறுபட்டே கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த நாமம் எப்பொழுதும் ஒரே போல இருக்கிறவராகவே இருக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு என்ன? ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படி இல்லையா? அவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறவராகவே இருக்கிறார். உங்களுக்கு அவர் என்ன உடன்படிக்கை செய்தார்? உங்களுக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் அவர் கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு என்ன வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார்? அதில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை, உங்களுக்கு ஒருவேளை நீங்க வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க போய் திருமணமான குடும்பமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க செய்யற பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க படிக்க அனுப்புற இடமா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அந்த காரியத்துல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த காரியத்துல ஒரு ஒழுங்கின்மை இருக்கு. அதுல நான் சரியா ஆண்டவரோட உறவுல இருக்கிறேன், என் பிள்ளைங்க உறவுல இல்ல, நான் சரியா இருக்கேன், என் கணவர் இல்ல, என் மனைவி இல்ல, நான் சரியா இருக்கேன், ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆனா என்னுடைய குடும்பத்துல மற்ற யாருமே இப்படி இல்லையே, நான் ஒருத்தர் மட்டும் தானே இருக்கேன், இந்த குடும்பம் வந்து சாபத்துக்குள்ள இருக்கே, நான் ஒருத்தர் மட்டும் தானே மன்றாடி கொண்டு இருக்கிறேன், ஏன் ஒரு மாற்றமே இல்ல? ஒருவேளை நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு சபிக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய பாவங்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டு இருப்பீங்கள். ஆனா உங்களுக்கு நேராய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தல. அவருடைய குணாதிசயம், அவருடைய நாமத்தின் மேல அவர் வந்து அவருடைய நாமத்தின் மேல அவர் ஆணையிட்டு சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு ஏற்படுத்தும் பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் நீங்க வாசிப்பீங்க. ஆனா அதுல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை ஆபிரகாமோட ஏற்படுத்தினாரு. உடன்படிக்கை என்றால் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு 2 மனுஷர்கள் அந்த இடத்துல ஒரே ஒரு ஒரு ஒன்றிணைந்து போகணும். ஆபிரகாமும் ஆண்டவரும் இந்த இடத்துல உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கை செய்யற இடத்துல இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆபிரகாம வந்து ஒரு சில பறவை துண்டுகளை எடுத்துட்டு வந்து, ஒரு பறவைகளை கொண்டு வந்து அதை துண்டாக்கி 2 பிரித்து வைத்து அதன் வழியாய் கடந்து போகும்படிக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். அதையும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து செய்கிறாரு. இப்போ இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிற வேலையில சமயம் வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார் என்று நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏன் அயர்ந்த நித்திரை? இந்த இடத்துல உடன்படிக்கை என்பது 2 பேரும் சேர்ந்து அக்ரி பண்ற ஒரு விஷயம் தான் இந்த கவனன்ட். ஒரு கவனன்ட் மேக்கிங் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேரும் ஒரு விஷயத்த அக்ரி பண்ணணும். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அயர்ந்த நித்திரைக்குள்ள அனுப்பிடுறாரு. அயர்ந்த நித்திரைக்குள்ள ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த 2 துண்டுகளுக்கு நடுவாக அவர் கடந்து போய் அந்த உடன்படிக்கையை அவர்
செய்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை தூங்க பண்ணிட்டு இவர் ஏன் செய்றாருன்னா, ஆபிரகாம் ஒரு பலவீனமான மனுஷன். அவனுடைய சூழ்நிலை ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதற்கேற்றபடும்படி அவனுடைய பலவீனத்துல அவன் விழுந்துருவான். ஆனா அவனுடைய சுவாபத்தை வைத்து, அவனுடைய செயல்பாட வைத்து, அவனுடைய கிரியையை வைத்து, அவனுடைய வார்த்தையை வைத்து ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தல. எபிரேயர் 6:13 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆணை இடுகிறதற்கு தன்னிலும் பெரிய நாமம் இல்லாதபடியினால அவர் அவருடைய நாமத்தினால பேர்ல ஆணையிட்டாரா. அவரை விட ஒரு பெரிய நாமம் இல்ல அப்படின்றதுனால ப்ராமிஸ் பண்றதுக்கு there is no greater name other than his name. அவருடைய நாமத்துக்கு மேல ஒரு நாமம் இல்ல. இன்றைக்கு கூட நம்ம ஏதாவது ஒரு காரியம் வாக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவோம்? இல்ல ஒரு ஒரு லோன் எடுக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம், நம்ம ஏதோ ஒரு திருமண காரியமோ, இல்ல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்கு நம்ம யாரையாவது ஒரு பெரியவங்களை சாட்சியா நம்ம நிறுத்துவோம். இவங்கதான் அதற்கு சாட்சி அப்படின்னு கிராமங்கள்ல பஞ்சாயத்தா இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய ஒரு காரியம், முக்கியமான எந்த ஒரு காரியத்திலயுமே ஒரு பெரிய ஆளை தான் நிறுத்துவோம். யாரும் யாருக்குமே தெரியாதோ, இல்ல ஒரு வேலைக்கு செய்யறவங்களையோ, இல்ல இருக்கிறதுலயே ஒரு ரொம்ப கம்மியான ஒருத்தங்களையோ, ஒரு சிறு பிள்ளையோ கொண்டு நிறுத்த போவதில்லை. ஒரு நல்ல அதிகாரத்துல இருக்கிற, ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிற, பெரிய நாமத்தை உடையவங்களை தான் நம்ம சாட்சியாக நிறுத்துவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஆணை இட்டு கொடுக்கிறதற்கு என்னுடைய நாமத்தை அல்லாமல் வேற பெரிய நாமமே இல்ல, என்னுடைய நாமம் தான் பெரிய நாமம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் இதுல கடந்து வந்தா. ஆபிரகாம் ஒரு பலவீனமான மனுஷன், ஆபிரகாமால செய்து முடிக்க முடியாது. அதனால ஆண்டவரே அதுல கடந்து போய் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உடன்படிக்கைய நிறைவேற்றுவது என்னுடைய கரத்தில் இருக்குதுன்னு சொல்லி இன்று இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரிக்க போறதை முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் காண்பிக்கும்படியாக இந்த காரியம் இந்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல நடக்கிறது. ஆண்டவர் அதன் வழியாய் கடந்து போகும் பொழுது இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குரிய உடன்படிக்கையா அப்படின்னு கேட்டா, அழைத்தது என்னமோ ஒருவனைதான், ஆபிரகாம தான். ஆனா இது ஒரு தலைமுறைக்கு சொல்லப்படுகிற உடன்படிக்கை அல்ல, இது தலைமுறைகளுக்கு சொல்லப்படுகிற உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி, நீங்க பலவீனமானவங்க, நீங்க நிலையற்றவங்க, நீங்க மாறுகிறவர்கள், நம்ம மாற்றமுடையவர்கள் என்பதை, நம்ம எவ்வளவாய் பலவீனமுடையவர்கள் என்பதை அவர் அறிந்தபடியினால அவர் நம்ம அனுபவிக்க வேண்டிய அந்த பாடுகளையும் அந்த தண்டனைகளையும் அவர் அந்த கல்வாரி சிலுவையில நடுவுல தொங்கும் பொழுது எப்படி இந்த ஆதியாகமத்துல ஆண்டவர் கடந்து போய் அந்த உடன்படிக்கையை நிலைப்படுத்தினாரோ, அதே போல அவர் அந்த சிலுவையின் மரத்துல தொங்கி உடன்படிக்கையை நிலைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இது என்னுடைய குடும்ப என்னோட கிரியையினாலேயோ, இல்ல நான் செய்த பாவமோ, என் முன்னோர் செய்த பாவமோ, இல்ல என் குடும்பத்துல என்னை போல யாருமே ஜெபிக்கிறது இல்ல, இதனால இப்படி இருக்குமோ, இதனால இந்த சாபம் வந்திருக்குமோ என்று நீங்க கலங்கி கொண்டிருப்பீங்களானா, உங்களுக்கு மறுபடியும் இந்த வார்த்தையை நான் ஞாபகப்படுத்துறேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் அவருடைய பெயரில் ஆணையிட்டு இருக்கிறபடினால உங்கள் பலவீனத்தை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால மனுஷனுடைய சுவாபங்களை மனுஷனுடைய சுவாபத்தின் நிமித்தம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வேலை நியாயம் தீர்த்திருப்பார். ஆனால் நம்ம எல்லாருமே இன்றைக்கு நிர்மூலமாய் போயிருந்திருப்போம். ஆனா ஒவ்வொரு நாளும் அவர் அவருடைய நாமத்தை, அவருடைய குணாதிசயத்தை, அவர் மாறாதவராய் இருக்கிற அந்த நாமத்தின் நிமித்தத்தினால நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபையாய் இறங்குகிறார். அந்த
உடன்படிக்கை அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை எப்படி தலைமுறைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ, அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிலுவை உபதேசத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க எந்த தலைமுறையின் சாபமாய் இருக்கட்டும், கீழ்ப்படியாமையா இருக்கட்டும், ஒழுங்கின்மையா இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ நான் எப்படி வேணா வாழ்ந்துக்கலாமா? அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் உடன்படிக்கையை நான் பலவீனமானவன், அதனால அவர் பலமுள்ளவர், அவர் மாறாதவர், அதனால அவர் உடன்படிக்கை அவர் பேர்ல தானே பண்ணியிருக்காரு, அதனால அவர் அதை நிறைவேற்றி முடிப்பாரு, நான் எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லவில்லை. நான் சொல்லுகிற காரியம் என்றால், ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது அது ஆண்டவர் அவர் பேர்ல தான் செஞ்சாரு, அவர் தான் கடந்து போனாரு. ஆனா ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்தார். He was present. இன்றைக்கும் உங்களுக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருந்தாலும், ஒருவேளை உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ப்ரொவைடரா இருக்கலாம், நீங்க தான் ப்ரொவிஷனா இருக்கலாம், நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலையெடுத்து இந்த குடும்பத்தை உயர்த்துறதுக்கு என்னாலதான் முடியும், நான் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கிறது, இல்லைன்னா ஒருவேளை என் பிள்ளைங்களை படிக்க வச்சுதான் இந்த சந்ததியை நான் உயர்த்தணும், முதல் பட்டதாரி என்னுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல ஒருவேளை நான் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், மற்ற யாரும் என் குடும்பத்துல ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் எல்லாமே செய்து முடிப்பாரு. ஆனா நீங்க அந்த இடத்துல அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். நீங்க ஒரு நபர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. அது என்னன்னா, பி பிரசன்ட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய சமூகத்துல காத்துருங்க. நீங்க எதுவும் உங்க சுயத்துல செய்து வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க போராட வேண்டாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சமூகத்துல காத்துருங்க. அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்று நீங்கள் விசுவாசித்தது உண்டானால் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, எல்லா குழப்பத்தின் மத்தியிலும், எல்லா தோல்வியின் மத்தியிலும், எல்லா அவமானத்தின் மத்தியிலும், எல்லா நிந்தனையின் மத்தியிலும் நீங்க அவர் சமூகத்துல காத்திருக்கணும். ஒருவேளை நீங்க ஒரு ஆபிரகாம் உறங்குகிறது போல சில நேரங்கள்ல நம்ம முழித்திருந்தா கூட ஒரு ஆன்சைட்டி வரும், ஒரு டிப்ரெஷன் வரும், ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஆனா அவருடைய சமூகத்துல நீங்க தூங்குங்க, ஒரு ரெஸ்ட் எடுங்க. அவருடைய சமூகத்துல நீங்க அவர் மேல நம்பிக்கை வைத்து, என்னோட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் அதை நிறைவேற்றுவார், என் பிள்ளைகளை அவர் ஒழுங்குபடுத்துவார், என்னோட திருமண காரியத்தை அவர் ஒழுங்குபடுத்துவார், எனக்கு சொன்ன இந்த ஜாப ப்ரொமோஷன் அவர் எனக்கு கொடுப்பார், என்னை ஏமாற்றினவர்களுக்கு முன்பதாக அவர் என் தலையை உயர்த்துவார், என்னை வெட்கப்படுத்தினவர்களுக்கு முன்பதாக அவர் என்னை சிங்காசனத்தை அமர செய்வார், என்னை யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அவங்களுக்கே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் என்று நீங்கள் விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருங்கள். அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. நீங்க வேதாகம் முழுவதும் வாசித்தாலும் ஒவ்வொரு அவங்களுடைய சக்சஸ் ஆகுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க குவாலிஃபைடு பீப்புள் இல்ல, அவங்க எல்லாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. அவங்க வெற்றி பெறுகிறதற்கு, அவர்கள் மேன்மை அடைகிறதற்கு வேதத்துல எல்லா முன்னாடி பரிசுத்தவான்களையும் வாசித்தா யாருமே தகுதியானவர்களோ இல்ல யாருமே பலவான்களோ யாருமே ஒரு குவாலிஃபைடான ஒரு பீப்புள் கிடையாது. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு குவாலிட்டி இருந்தது. என்ன அப்படின்னா, they depended on God. அவங்க ஆண்டவரை சார்ந்து இருந்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல காத்து இருந்தாங்க. நம்ம பலவீனமான மனுஷர் நம்மளால நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா உடன்படிக்கையை நிறுத்துகிறவர், உடன்படிக்கையை சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவர். இந்த உண்மை உள்ளவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது மனுஷனுக்கு அவசியமா இருக்கிறது. Be full of active faith. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க விசுவாசத்துல தொடர்ந்து நீங்க அதுல
ஆக்டிவா இருங்க. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். முதலாவது அவர் சமூகத்துல காத்திருங்க. 2வதாக ஆக்டிவ் ஃபெய்த்தோட இருங்க. ஆண்டவர் இது செய்வாரு. இத நிச்சயமாய் செய்வாரு. சூழ்நிலை மாறாய் உங்களுக்கு ஒரு வேலை வரலாம். நீங்க ப்ரொமோஷன் உன்னை நான் உயர்த்த போறேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருக்கலாம். ஆனா பார்த்தா உங்க லைஃப்ல தொடர்ந்து ஒரே அவமானங்களும் ஃபெயிலியர்ஸும் வந்துட்டே இருக்கலாம். ஒருவேளை உனக்கு பிள்ளை கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்லலாம். ஆனா மாதங்கள் போகுது, வருஷங்கள் போகுது. ஆனா நீங்க உங்களால அந்த ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. எனக்கு திருமணம் ஆகும்னு நீங்க காத்துட்டு இருக்கலாம். நான் உனக்கு ஒரு ஒரு குடும்ப ஆசீர்வாதமான குடும்பத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா உங்க கண்கள்ல அதை பார்க்க முடியல, உங்க செவிகள்ல அதை கேட்க முடியல. ஒருவேளை உங்க பிள்ளையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். இந்த காரியம் அந்த காரியம் என்ன வாக்குத்தத்தம் அது எப்பேற்பட்ட ஒருவேளை உங்களுடைய சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸா இருக்கலாம், என்ன காரியமா வேணா அது இருக்கட்டும். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் அது எல்லாத்திற்கும் ஒரே ஒரு பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்க அதை விசுவாசித்து நாள்தோறும் அதுல நீங்க உற்சாகத்துடன் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கு கூட நான் கடைசியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அவர் உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய எபிலிட்டி வைத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் இல்லவே இல்லை. அவர் மனுஷனுடைய பலவீனத்தையும் மனுஷனுடைய குறைவுகளையும் அறிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் பேர்ல ஆணையிட்டு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல காத்திருக்காம அவர் செய்து முடித்துட்டாரு, என்னால நான் பலவீனமானவன், அதனால நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, என்னால இது செய்ய முடியல, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உடன்படிக்கை என்பது 2 பேர் இருக்கணும். நான் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லிட்டேன். ஆனா அந்த உடன்படிக்கையை 2 பேராலையும் ஒன்னா இணைந்து நிறைவேற்ற முடியாது. மனுஷன் பலவீனமானவன். ஆனா அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தின இடத்துல எப்படி ஆபிரகாம் இருந்தாரோ அதே போல இன்றைக்கு நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்காத பட்சத்துல பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை மேற்கொள்ள தேவையான பலன் உங்களிடத்துல இருக்காது. பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை எதிர்த்து நிற்க தேவையான விசுவாசம் உங்களிடத்துல இருக்காது. அந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்ள தேவையான பரிசுத்தம் உங்களிடத்துல காணப்படாது. இதெல்லாம் நான் பரிசுத்தமாயிட்டு ஆண்டவர் கிட்ட போறேன் இல்ல இல்ல, நீங்க அவருடைய சமூகத்துல காத்திருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு தகுதி ஏற்படும். அவருடைய சமூகத்துல காத்திருந்தாதான் உங்களுக்குள்ள பரிசுத்தம் ஏற்படும். அவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்தாதான் அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். ஆனபடியினால இன்றைக்கு கூட நீங்க இந்த வசனத்தை கேட்டு ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தால், உங்க வாழ்க்கையில தாமதங்கள், உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்குது என்று நீங்க அறிந்திருப்பீங்களா? இல்ல, என்னுடைய பாவத்தினால என்ன ஆண்டவர் கிட்ட போக முடியல, அதனாலதான் எனக்கு இந்த நஷ்டமா ஏற்படுது, நான் செஞ்ச காரியத்தினால ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். இது வரைக்கும் ஏற்பட்ட எல்லா காரியத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பலவீனமானவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவருக்கு முன்பதாக உட்கார்ந்து, ஆண்டவரே நான் பலவீனமான மனுஷன், நான் இந்த பாவம் செய்துட்டேன்ப்பா, என் பலவீனத்தை நிமித்த பாவம் செய்துட்டேன் அப்படி நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீங்க. நான் எனக்கு கிருபை கொடுங்க, உங்க சமூகத்துல காத்திருக்கும்படிக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு நீங்க அவரிடத்துல கேட்பீர்கள். ஆனால் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் பலவீனங்கள்ல அவருடைய பலன் விளங்கும்படிக்கு செய்வார். அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற கிருபையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் சமூகத்துல காத்திருக்கிற நீங்க விசுவாசத்துல வல்லவர்களாய் மாறுவீங்க. உங்க விசுவாசத்துல நீங்க பலன் அடைஞ்ச போது உங்க வாழ்க்கை சூழலை மாறும், உங்களுடைய நிலைமை மாறும், உங்களுடைய இல்லாமை மாறும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுங்கின்மை மாறும், உங்களுடைய திருமண தாமதங்கள் மாறும், உங்களுடைய கற்ப அடைப்பு காரியங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க.
இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் என்ன அப்படின்னா, ஸ்டே இன் ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்துல காத்திருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அதன்படியினால் அந்த நாமத்தின் மேல விசுவாசம் வைத்து அவருடைய சமூகத்துல காத்திருங்க. அந்த காத்திருப்பு நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.